இந்த நாட்களில் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதன்போது சில தரப்பினர் விசேடமாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் இந்த சோதனை நடவடிக்கைக்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். இதற்கு எதிர்காலத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை என்ன? HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் ஊடாக இந்த நடமாடும் சோதனை நடவடிக்கையை முன்னெடுக்கின்றோம். பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஏதேனும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா என்பதை கண்டறிவதற்காக இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இதில் கிடைத்த தரவுகளுக்கமைய மாதிரிகளில் கிடைக்கும் தரவுகளுக்கமைய நாம் நினைத்ததற்கும் அதிகமான அளவில் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை இந்த அறிக்கைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கைகளை ஒரு இடத்தில் முன்னெடுக்கும் போது சிறிய நேரத்துக்கு பின்னர் பஸ்கள் அந்த பகுதியினூடாக வராமல் வேறு வீதிகளூடாக செல்வதாக அறியக்கூடியதாக இருக்கும். சிலரை இறக்கிவிட்டு செல்வார்கள். இவ்வாறான நிலை காணப்படுகின்றது. அவ்வாறாயின் நாம் நினைப்பதை பார்க்கிலும் இது வியாபித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ்களில் உள்ள சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையே இது பொதுவாக வியாபித்துள்ளது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் ஒருவர் கூறும் வகையில் நாம் தொழிற்சங்க நடவடிக்கை செல்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டோம். ஆனால் அவ்வாறு பஸ்களை செலுத்துவதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்றே நாம் கூற வேண்டியுள்ளது. அவ்வாறு போதைப்பொருள் பயன்படுத்தும் சாரதிகள் நடத்துனர்கள் வீடுகளில் இருக்கட்டும். நாம் இந்த நடவடிக்கையை தொடர்வோம். போதைப்பொருள் பயன்படுத்தும் சாரதிகளை சோதனை செய்யும் நடவடிக்கை நேற்று பிலியந்தலை பிரதான பஸ் தரிப்பிடத்தில் முன்னெடுக்கப்பட்டது. பிலியந்தலை போலீசாரினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த 7 சாரதிகள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.